அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் பழனிமலை முருகன் கோவிலுக்கு செல்லக்கூடாத குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் இருக்காங்க. இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பழனி முருகன் பிடிக்கும் அப்படின்னா பழனி முருகனுக்கு அரோகர் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலில் ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்கப்படுது. டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். பொதுவாக பழனி மலைக்கு செல்ல உகந்த ராசி அப்படின்னு பார்த்தா கடகம். கடக ராசிக்காரர்கள் பழனிமலை முருகனை வழிபடுவது மிகவும் விசேஷம். அவர்களுடைய கஷ்டங்கள் நீங்கி வாழ்க்கையில் வளம் பெருகும். பொதுவாக அனைத்து ராசிக்காரர்களுமே முருகனை தரிசிக்கலாம். ஆனால் கடக ராசிக்கு சிறப்பான பலன்கள் உண்டு என நம்பப்படுது. குறிப்பாக தைப்பூசம் மற்றும் கந்தசஷ்டி நாட்களில் செல்வது நல்வரவை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்குது. பழனிமலை கடகராசிக்குரிய தலமாக கருதப்படுவதால் இந்த ராசிக்காரர்கள் இங்கு செல்வதால் மன நிம்மதி, உடல்நலம், செல்வம் பெருகும். மற்ற ராசிக்காரர்களும் பழனிக்கு செல்லலாம். முருகப்பெருமான மனதார வேண்டிக் கொண்டால் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நன்மை உண்டு அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த கடகராசிக்காரர்கள் குறிப்பிட்ட சில நாட்களில் பழனிமலை முருகனை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக மேசராசிக்கு உரிய தலமாகவும் பழனிமலை முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு. மேசத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும். குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய 5ஆம் இடம் சிம்ம ராசிக்கு உரியது. அதற்கு அதிபதி சூரியன். எனவே உங்களை விட உங்களுடைய பிள்ளைகள் புத்தி கூர்மையும் செல்வ வளமும் பெற்றிருப்பாங்க. உங்களுடைய ராசிக்கு உகந்த மலைத்தலங்கள், அதிலும் முருகன் அருளும் மலைத்தலங்களில் தரிசித்து வந்தால் சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பழனிமலை முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். முருகனின் அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. குறிப்பிட்ட சில தினங்களில் நீங்கள் சென்று வழிபடுவதன் மூலம் பல நன்மைகளை உங்களால் ஏற்படுத்த முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக முருகப்பெருமானுக்கு எத்தனையோ கோவில்கள் இருந்தாலுமே மிகவும் தனி சிறப்பு வாய்ந்தவராக கருதப்படுவர் பழனிமலை முருகன். தமிழ் கடவுளான இவருக்கான கேரளாவில் இருந்துமே உலகில் பல பகுதிகளில் இருந்துமே ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு வந்து செல்கிறாங்க. முருகப்பெருமானை இங்கு மட்டுமே ஆண்டி கோலத்தில் நாம் காண முடியும். இங்கு முருகனுக்குள் நவ கிரகங்களும் அடக்கம் என்பதால் இங்கு வந்து வழிபட்டால் நவகிரக தோஷங்கள் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. சித்தர்கள் வாழக்கூடிய ஒரு மலையாகும். குழந்தை வடிவில் முருகன் காட்சி தரும் இடமாகவும் விளங்கும் பழனிமலை முருகன் பல்வேறு அதிசயங்களை கொண்டதாக அருணகிரிநாதர் உள்ளிட்ட பலருமே புகழ்ந்து பாடி இருக்காங்க. வாழ்க்கையை மாற்றி தரும் பழனிமலை ஆண்டவர் கொங்கு நாட்டு வியாபாரிகளுக்கு பலருக்குமே முதலாளியாகவும் பங்குதாரரும் இருந்து வருவார் அப்படின்னு சொல்லப்படுது. முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக திகழ்வதுதான் பழனிமலை தண்டாயுதபாணி கோவில். இந்த கோவிலில் தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கிறாங்க. பழனி முருகன் கோவில் பற்றி பலருக்குமே தெரியாத சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு செல்வது இன்னும் அதிசயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆண்டி கோலத்தில் ராஜ அலங்காரத்தில் நாம் எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்தாலுமே நல்லது தான். இருந்தாலுமே ஒவ்வொரு அலங்காரமும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக சொல்லப்படுது. அப்படி பழனி முருகனை எந்த திருக்கோலத்தில் நாம் தரிசனம் செய்தால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத பற்றியும், யார் எந்த திருக்கோலத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வது ரொம்பவும் நல்லது. முருகப்பெருமானின் மூல விக்கிரகத்திற்கு தினமுமே 4 விதமான பொருட்கள் மட்டும்தான் அபிஷேகத்திற்காக பயன்படுத்தப்படுது. நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி, பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுது. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்தவுடன் அகற்றாங்க. அதாவது முடி முதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்கு. இதில் சிரசு விபூதி என்பது போகர் சித்தரால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். இது கிடைப்பது மிகவும் புண்ணியம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பல மட்ட வடிவில் சந்தன காப்பு வைக்கதாகவும் முன்னொரு காலத்தெல்லாம் சந்தன காப்பை முகத்தில் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது.
இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மரகதலிங்கம் பல்வேறு அதிசயங்களை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குது. தண்டாயுதபாணி விக்கிரகம் நவபாசானத்தால் செய்யப்பட்டது என்பதால் எப்பொழுதுமே சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்வதாகவும் சொல்லப்படுது. தண்டாயுதபாணி சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவிக்கொண்டே இருக்கும். தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சிறிய மரகத லிங்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தீப ஒளி இல்லாமல் இந்த லிங்கத்தை நம்மால் தரிசிக்க இயலாது. பழனியில் 2 மரகத லிங்கம் இருக்குது. ஒன்று முருகன் சன்னதியில், இன்னொன்று போகர் பூஜை செய்வதாகும். இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்து வந்திருக்கிறதாக சொல்லப்படுது. பல்வேறு அதிசயங்களை கொண்டிருக்கக்கூடியதாக தான் பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. பொதுவாக பழனிமலை தண்டாயுதபாணி சிலையே ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க வேண்டுமா, அல்லது ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய நாம் முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டுமா என்ற நிறைய சந்தேகம் மக்களிடையே இருந்து வருது. பலருமே ஆண்டி கோலத்தில் முருகனை தரிசனம் செய்யக்கூடாது என சொல்வதுண்டு. இது முற்றிலுமே தவறானது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிறப்பு வாய்ந்த இந்த கோலத்தில் தரிசனம் செய்தாலுமே உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. முற்றும் துறந்த தவநிலை, அது மட்டும் இல்லாமல் அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டி கோலத்தில் பார்ப்பவர்களுக்கு குடும்பத்தில் பல நன்மைகள் நிலைகளை கடந்தவர்கள் இவைகள்லாமே அந்த கோலத்தை தரிசனம் செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஜோதிடர்களின்படி பார்க்கும்போது செவ்வாய் கிரகத்தின் அதிபதியாக முருகப்பெருமான் விளங்குகிறார். அதிலும் பழனிமலை முருகன் ஞானக்காரனாக விளங்கக்கூடியவர். இதனால் செவ்வாயுடன் குருவும் கலக்கிறார். வீரம், தைரியம் இதற்கெல்லாம் உரிய கிரகம் செவ்வாய். வீரமும் தைரியமும் இருந்தால் நாம் எல்லோரையுமே வாழ்க்கையில் நம்மால் எல்லாவற்றையுமே தள்ளிவிட்டு வந்து இறங்கி நிற்க முடியும். இதனால தான் நின்ற உடனே அவர் ஒரு குருவாகி விட்டார். பொதுவாக செவ்வாய் மற்றும் குருவின் அருள் பெற வேணும் என்பவர்கள் பழனிமலை முருகனை வணங்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வழக்குகள் எல்லாம் நடக்கிறது, தீராத நோய்கள் எல்லாம் இருக்கிறது என்று பிரச்சனையில் இருப்பவர்கள் இங்கு பழனி முருகனை நாம் மிகப்பெரிய அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதும் நன்மையை ஏற்படுத்தும். அவர்களை இந்த ஆண்டிக்கோள முருகப்பெருமான் வழிபட வேண்டிடலாம். அவர்களுக்கு மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படும். பேச இயலாதவர்கள், குறைபாடு உள்ளவர்கள், மன எழுச்சி, மன உளைச்சல் உள்ளவர்கள் இங்கு வந்து நாம் ஆண்டிக்கோளத்தை பார்ப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. பொதுவாக வீடு விற்பது, வாங்குவது, பத்திரிகை அடித்து கும்பாபிஷேகம் செய்வது போன்றவை நாம் வீடு கட்டும் போதும் குறிப்பிட்ட நம்ம சில ராசிகளை முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம், ராஜ அலங்காரத்தில் வழிபடுவதன் மூலம் இன்னும் நிறைய நன்மைகள் நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்மால் ஈஸியாக செய்யக்கூடிய விஷயங்களை நாம் மிகப்பெரிய ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. நம்மாமலும் இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவரால் முடியாது, யாராலும் முடியாது போன்ற விஷயங்களுக்கு எல்லாமே நாம் ஆண்டி காலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நிறைய நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுபோல் முருகப்பெருமானை நம்ம இந்த கோலத்தில் தரிசனம் செய்வது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். பக்தர்களாகிய நாம் இறைவனை தரிசிக்கும் போது சாதாரண கோலத்தில் இருப்பதை விட ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு மனிதனால் செய்ய முடியாத விஷயம் அனைத்திற்குமே இறைவன் துணை கிடைக்க ராஜ அலங்கார தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.